தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட துயரமான கூட்டு நெரிசல் சம்பவத்தின் இடத்தை மத்திய தடயவியல் அறிவியல் ஆய்வகம் அல்லது சிஎஃப்எஸ்எல் அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்தனர். இந்த பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து மிக துல்லியமான மற்றும் விரிவான தடயவியல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது உண்மைகளை வெளிப்படுத்த உதவும். ஏப்ரல் 2025-27 அன்று கரூர் மாவட்டத்தின் வேலாயுதம்பாளையத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பேரணி நடைபெற்றதன் போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூடியிருந்த இந்த பேரணியில் திடீரென நெரிசல் ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டனர். இந்த கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு உடனடி நிவாரண உதவிகளையும் அறிவித்தது. இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது. மேலும் சிறப்பு விசாரணை குழு மற்றும் சிபிஐ போன்ற பல அமலாக்க அமைப்புகளை ஈடுபடுத்தி முழுமையான விசாரணையை தொடங்கியது. மத்திய தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தின் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முழு பாதுகாப்பு உபகரணங்களுடன் தடயவியல் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டது. அவர்கள் தீவிரமாக இடத்தை ஆய்வு செய்தனர். அவர்கள் கால் தடயங்கள், சிதறிய பொருட்கள், இரத்த மாதிரிகள் மற்றும் பிற முக்கிய ஆதாரங்களை கவனமாக சேகரித்தனர். இவை விசாரணையின் மிக முக்கியமான பகுதிகளாக அமைகின்றன. ஒவ்வொரு ஆதாரமும் தனித்தனி பைகளில் பாதுகாக்கப்பட்டது. இந்த சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் பின்னர் சிஎஃப்எஸ்எல் ஆய்வகத்தில் அதிநவீன தடயவியல் பகுப்பாய்வு முறைகள், டிஎன்ஏ பகுப்பாய்வு, விரிவான நுண்ணோக்கி ஆய்வு ஆகியவற்றை பயன்படுத்தி ஆழமாக ஆய்வு செய்யப்படும். உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சிஎஃப்எஸ்எல் குழுவினர் சம்பவத்தின் அனைத்து அம்சங்களையும், கூட்டத்தின் இயக்கவியல் மற்றும் காரணங்களையும் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த ஒத்துழைப்பு விசாரணையை விரைவுபடுத்தும். இந்த விரிவான ஆய்வின் மூலம் கூட்ட நெரிசலுக்கான சரியான காரணங்கள், நிகழ்வின் துல்லியமான இயக்கவியல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தெளிவான புரிதல் கிடைக்கும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இத்தகைய கண்டுபிடிப்புகள் எதிர்காலத்தில் இவ்வாறான துயரச் சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள், கூட்ட முகாமை உத்திகள் மற்றும் அவசரகால தயார்நிலை ஆகியவற்றை மேம்படுத்த உதவும். இந்த விரிவான தடயவியல் ஆய்வு கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தின் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொணர்ந்து உயிரிழந்த 41 பேருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உரிய நீதியை வழங்க உதவும். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் முழுமையான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. பொதுமக்கள் பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்கப்படுகிறது.